ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே யூஏஇயில் என்ன மோஸ்ட்டாக நம்ம பெஸ்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச்சு, பெட் பக்ஸு, ரேட்ஸு. எங்கள் வீட்டில் பெட் பக்ஸ் ரேட் பிரச்சனைலாம் கிடையாது. காக்ரோச்சஸ் தொந்தரவு அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இப்போ பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோம். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது நாங்கள் பண்ணி ஒரு 15 நாள் ஆச்சு. ஏன்னா டோட்டலாக இதை பற்றி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறங்காட்டி அந்த 15 days டைம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். காக்ரோச்சை கிளியர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற ஜாமானத்தை கிளியர் பண்ண சொல்லிட்டாங்க. இதை கேட்டதே எனக்கு தலையே சுற்றிருச்சு. எப்படி கிச்சனில் இருக்கிற ஃபுல் ஜாமானத்தை கிளியர் பண்ண முடியும்னு. ஆனால் அந்த டைமில் எனக்கு என்னோட 2 பாப்பாவும் அவ்வளோ அழகாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எப்படின்னா நான் கிச்சனில் இருக்கிற ஜாமானை எடுத்து வெளியே வச்சேன். அவங்க வீட்டில் இருக்க 2 ரோலிங் சேர் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜாமானத்தை எடுத்துகிட்டு போய் எங்கம்மா வைக்கணும்னு அந்தந்த பிளேஸில் எடுத்து என்னோடய வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற ஜாமானெல்லாம் ஒரு ஸ்டெப் நெகட்டி வைக்க சொல்லிட்டாங்க. இந்த சோபா, டேபிள், டிவி டேபிள் எல்லாமே. ஏன்னா அந்த கார்னர்ஸ்லலாம் வந்து அவங்க மருந்து போடுவாங்க. அதுக்காக ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு விட சொல்லி தள்ளி வைக்க சொல்லிட்டாங்க. இவங்க தான் பெஸ்ட் கண்ட்ரோலர். இதான் வந்து மருந்து போட்டுட்ருக்காங்க. அந்த பொடி வச்சுருக்காங்கல்ல அதை வந்து எல்லா சைடும் தூவி விட்றாங்க. கீழே ஃப்ளோர்ஸ்லலாம் கூட தூவி விட்றாங்க. அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. 2 மாஸ்க் போட்டு உள்ளே 3-4 டிஷ்யூ வச்சு அந்த மாஸ்க் போட்டிருக்காங்க. பொடி வந்து மூக்கில் போயிடக்கூடாது. மூக்கில் போயிடுச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு அவ்வளோ இதாக போட்டிருக்காங்க. பண்ணும்போது நானும் எங்கள் பாப்பாங்களும் கீழே காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இது பிரச்சனையாயிடும். இது அவங்க இன்ஹேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காஃபு, கோல்டு, அந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் வந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருந்தார். அவங்க எல்லா பக்கமும் போட்டாங்க. இந்த வேலையை அவங்க ஒரு 30 நிமிஷம் பண்ணாங்க. வீடெல்லாம் பவுடர் தூவுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, இது பண்ணதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஆளுங்க இருக்கக்கூடாது, கதவை சாத்திட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு. ஸோ அதனால் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நாங்கள் ரெடியாக இருந்தோம். ஏன்னா அந்த பவுடர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு சொன்னாங்க. வீடு இது மாதிரி 2-3 மணி நேரம் தனியாக விடும்போது காக்ரோச்சஸ் எல்லாம் சாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவரும் கையோட கதவை சாத்திட்டு வெளியே வந்துட்டார். அப்பாடா, இனிமேல் நம்ம வீட்டில் காக்ரோச் தொந்தரவு இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் வெளியே கிளம்பியாச்சு. எங்கள் பாப்பாங்களுக்கு லைட்டாக பசிக்குதுன்னு சொன்னங்காட்டி டீயும் மவுசியும் சாப்பிட்டு அவங்க ஆஸ் யூஷுவல் ஸ்விம்மிங் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அங்கே வீடே களைச்சி போட்டு கிடக்குது. ஃப்ளோரெல்லாம் உங்களுக்கு மருந்தாக இருக்கும். போனாலும் சமைக்க முடியாது. ஸோ அதனால் நைட் இங்கே வெளியே சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். நாங்கள் மதியானம் 2 மணிக்கு வீட்டு விட்டு வெளியே போனோம். இப்போ மணி 8 மணி ஆகுது நைட்டு. ஒரு 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். நான் வீட்டுக்கு வந்தனையும் நேராக கிச்சனுக்கு தான் போனேன். முதல்ல கிச்சன் எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்கணும். கிச்சனில் தான் காக்ரோச்சே. அப்பயும் இன்னும் ஒன்று உயிரோடு சுற்றுது. இது செத்துரும். பெஸ்ட் கண்ட்ரோல் போட்டு அந்த ஃபஸ்ட்டு 1 வீக் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து காக்ரோச்சஸ் அங்கங்கே செத்து கிடந்துச்சு. அதுவும் மோஸ்ட்டாக வந்து கிச்சனில் தான். நான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன். காலையில் பார்த்திங்கன்னா சேம் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே அங்கங்கே அப்படியே செத்து கிடந்துச்சு. 1 வீக்குக்கு இப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட் 1 வீக் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இல்லை, 1-2 தான். இப்போ 15 நாள் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் காக்ரோச் ஒன்று கூட கிடையாது. இப்போ நாங்கள் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதுக்கு 1 year கேரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த 1 yearக்குள்ளே மறுபடியும் காக்ரோச் வந்துச்சுன்னா அவங்க ஃப்ரீயாகவே பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணித்தரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்தில் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்கள் வீட்டில் இவ்வளோ காக்ரோச்சஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ செத்து கிடக்குது. ஆனால் நார்மல் டேஸில் இவ்வளோ இல்லை. செவத்தில் பார்த்திங்கன்னா 1-2 போகும், அவ்வளோதான். அதுக்காக தான் நாங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ காக்ரோச்சஸ் இருக்குது அப்படின்னு. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தான். ஏன்னா இது போட்டதுங்காட்டியே என்னென்னு தெரில, எங்கள் 4 பேத்துக்குமே அந்த சைனஸ், காஃப், கோல்டு எல்லாம் வந்துச்சு. இது க்ளீன் பண்ணும்போது நாங்கள் 2 மாஸ்க் போட்டு டிஷ்யூஸ்லாம் 3-4 வச்சு மாஸ்க் போட்டு தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம். பட் ஸ்டில் எங்களுக்கு 4 பேத்துக்குமே காஃபு, கோல்டு, சைனஸ் ரொம்ப வந்துடுச்சு. எங்கள் 2 பேர் அப்படிங்கிறதோட எங்கள் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. எங்கள் 2 பாப்பா பார்த்திங்கன்னா ஒன்று மெடிக்கேஷனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல சிவியராக காஃப், கோல்டு இன்னும் இருக்குது. ஆனால் இதனாலையா அப்படிங்கிறது தெரியல. டாக்டரும் வந்து மேபி இருக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ யூஏஇயில் வின்டர் போயிட்டுருக்குது. ஸோ இந்த டைமில் நார்மலாகவே காஃப், கோல்டு, ஃபீவர்லாம் வரும். ஆனால் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு சிவியராக இருக்கங்காட்டி எங்களுக்கு இந்த பவுடர் மேலே டவுட்டாக இருக்குது. ஸோ இது பவுடர் போகிறதெல்லாம் ஒர்த்து தான். ஆனால் போட்டால் நம்ம ரொம்ப ப்ரிகாஷனோட இருக்கணும். அந்த க்ளீன் பண்ணும்போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணணும். மித்தபடிக்கு இது போட்டது காக்ரோச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு. இது போடலாம்.